நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சாயருள் யூடியூப் சேனல் சார்பாக அன்பு வணக்கங்கள். இன்னைக்கான பதிவு அனைவருக்குமே மிகவும் பயன்படக்கூடிய ஒரு பதிவா வந்துட்டு இருக்கும். ஆடி அமாவாசை அப்படின்றது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாள். இந்த நாளில் நாம் எந்த பொருளை தானம் கொடுத்தா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும், அது குறித்த தகவலையும், அதோடு கூட ஆடி அமாவாசை அன்னைக்கு என்னெல்லாம் செய்யணும், எதுவெல்லாம் செய்யக்கூடாது, அது குறித்த தகவலையும் மிக தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால் பதிவை முழுவதுமாக பாருங்கள், முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஹைப்பும் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் குலதெய்வாய நமக அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க. முதலாவதாக ஆடி அமாவாசை இன்னைக்கு எந்த பொருள் தானம் கொடுத்தா நம்முடைய வாழ்க்கை சிறக்கும், அது குறித்த தகவலை பார்க்கலாம். முன்னோர்களுடைய அருளும் குலதெய்வத்தினுடைய அருளும் இருந்தால் மட்டுமே மற்ற தெய்வங்களுடைய அருளும் மற்ற தெய்வங்களை வழிபடுவதற்கான பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் சுபகாரிய தடை, நிம்மதியின்மை, இது போன்ற பல பிரச்சனைகள் ஏற்பட முன்னோர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்காம இருக்கிறது தான் முக்கிய காரணம். முன்னோர்களுடைய அருளை பெறுவதற்கு அமாவாசை திதியில விரதம் இருந்து பித்ருக்கடன் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியம். மற்ற அமாவாசைகளில் கொடுக்கப்படும் பித்ரு தர்ப்பணத்தை விட ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை போன்ற மிக முக்கியமான நாட்களில் கொடுக்கப்படும் பித்ரு தர்ப்பணத்துக்கு கூடுதல் பலன் இருக்கு. இந்த நாட்களில் கொடுக்கப்படும் தர்ப்பணத்தை முன்னோர்கள் நேரடியாக ஏற்று நமக்கு அவர்களுடைய ஆசியை வழங்குவார்கள் அப்படின்றது நம்பிக்கை. இந்த நாளில் பித்ரு தர்ப்பணம் கொடுப்பதோட தானம் கொடுக்கிறது அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீக்க வல்லது அப்படின்னே சொல்லப்படுது. ஆடி அமாவாசை முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உகந்த திதி அமாவாசை. இந்த நாளில் செய்யப்படும் தானம் சகலவிதமான பாவங்கள், தோஷங்கள், கஷ்டங்களை நீக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலும் ஆடி அமாவாசை போன்ற முக்கிய நாட்களில் செய்யக்கூடிய தானம் மிக உயர்வான பலன்களை நமக்கு கொடுக்கும். வருடத்தில் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய அமாவாசை விரதங்களில் ஆடி அமாவாசையும் ஒன்று. இந்த நாளில் நீர்நிலைகளில் நீராடி பித்ரு தர்ப்பணம் கொடுக்கணும். விரதம் இருந்து முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யணும். முன்னோர்களுக்கு படையிலிட்டு வழிபட்ட பிறகு காகத்துக்கு உணவு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நாம உணவு சாப்பிடணும். தானத்தில் சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் முன்னோர் வழிபாட்டுக்குரிய ஆடி அமாவாசை நாளில் எந்தெந்த பொருளை தானம் கொடுத்தா என்ன பலன் கிடைக்கும், எந்த பொருளை தானம் கொடுத்தா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நாம் இங்கே தெரிஞ்சுக்க போகிறோம். முதலாவதாக பித்ருக்களுக்கு திதி கொடுத்ததுக்கு அப்புறமா ஏழைகளுக்கு, பசியால் அவதிப்படுபவர்களுக்கு அன்னதானம் கொடுத்தா பித்ருக்களுடைய ஆசி கிடைக்கும். தானியங்களை தானம் செய்வதால் மகாலட்சுமி மற்றும் அன்னபூர்ணியோட அருள் கிடைக்கும். நம்மளுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா உப்பு தானம். ஆடி அமாவாசை நாளில் உப்பை தானமாக கொடுக்கறதுனால வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்திருக்கும். உப்பு கலந்த உணவுகளை தானமாக கொடுக்கறதுனால இந்த பிறவியிலோ அல்லது முற்பிறவியிலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா பசுதானம் இந்த நாளில் கொடுக்கறது சிறந்தது. தானங்களில் மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுவது கோதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பசுதானம். பசுவை தானமாக கொடுக்கறதுனால பித்ரு சாபங்கள் இருந்தால் அது நீங்கிவிடும். அதே மாதிரி நாம் நம்முடைய குடும்பத்தார்கள் மட்டுமல்ல, 7 பிறவிகளில் நம்முடைய 7 தலைமுறையினர் செய்த பாவங்களும் நீங்கும் அப்படின்றது ஐதீகமாக சொல்லப்படுது. அடுத்ததாக வஸ்திரதானம். ஆடி அமாவாசை நாளில் நீங்கள் பயன்படுத்திய ஆடையோ அல்லது புதிய ஆடைகளையோ வாங்கி அதை வசதியில்லாத ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கலாம். இதனால் ஆயுள் விருத்தி ஏற்படும். வேலையில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகும். குழந்தைகள் சிறு வயதில் இறந்து போவது போன்றவை தடுக்கப்படும். வஸ்திரதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடை தானம் செய்தால் வாழ்க்கையில் அனைத்து விதமான நலன்களையும் நம்மளால் பெற முடியும். அடுத்ததாக கொடுக்க வேண்டியது நெய் தானம். இந்துக்களோட சாஸ்திர முறைப்படி நெய் அப்படின்றது மிகவும் புனிதமான பொருள். இதை தானமாக கொடுத்தா நோய்கள் விலகும். வெண்கல கிண்ணத்தில் சுத்தமான நெய்யை தானமாக கொடுக்கணும். இதனால் குடும்ப உறுப்பினர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம், நோயற்ற வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக கொடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா எள் தானம். ஆடி அமாவாசை நாளில் எள் தானம் செய்வது மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுது. எள்ள வடமொழியில் திலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மகாவிஷ்ணுவோட அம்சமாக சொல்லப்படுது. இதை தானமாக கொடுக்கறதுனால சகலவிதமான பாவங்களும் நீங்கும். நவகிரக தோஷங்கள், குறிப்பாக சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் அப்படின்றது ஐதீகம். அடுத்ததாக 2026ஆம் ஆண்டுக்கான ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை என்று வருகிறது. இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய செயல்களையும் தவிர்க்க வேண்டிய செயல்கள் என்னென்ன, அது குறித்த தகவலையும் நம்ம பார்க்கலாம்.
ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் பார்த்திங்கன்னா, அதிகாலையில் எழுந்து புனித நதிகளில் நீராடி சூரிய உதயத்துக்கு முன்னாடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். நீர்நிலைகளுக்கு போய் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வீட்டிலேயே முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைக்கணும். முன்னோர்களுக்கு பிடித்தமான சைவ உணவுகளை சமைத்து படையல் போடணும். காகத்துக்கு உணவு வச்சுட்டு யாருக்காவது ஒருவருக்கு அன்னதானம் கொடுத்ததுக்கப்புறமா விரதம் இருப்பவர்களுக்கும் குடும்பத்தில் இருக்கும் மற்றவர்களும் உணவு சாப்பிடணும். உங்களால் முடிந்த அளவு யாருக்காவது அன்னதானமும் அந்தணர்களுக்கு தானமும் கொடுக்கலாம். பசுவுக்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் கொடுக்கலாம். மாலை நேரத்தில் விநாயகர் அல்லது சிவன் கோவிலுக்கு போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே முன்னோர்களை நினைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். குலதெய்வம் மற்றும் அம்மன் வழிபாடு இந்த நாளில் செய்வது சிறப்பு. ஏழைகளுக்கு உணவு அல்லது உடைதானம் கொடுப்பதும் சிறப்பாக சொல்லப்படுது. அடுத்ததாக ஆடி அமாவாசைக்கு சில செயல்களை செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி தவிர்க்க வேண்டிய செயல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி அமாவாசை அன்று அசைவம் சாப்பிடக்கூடாது. தர்ப்பணம் அல்லது சிரார்த்த கால சமயத்தில் பூண்டு சேர்க்கிறது, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் அந்த சமையலில் தவிர்க்கணும். ஆடி அமாவாசை அன்று முடி வெட்டுதல், முகச்சவரம் செய்யக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது, தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. கோபம், பதற்றம் இதை தவிர்த்து முடிந்த வரைக்கும் அமைதியாக இருக்கலாம். ஆடி அமாவாசை அன்று வாசலில் கோலம் போடக்கூடாது. ஆடி அமாவாசை நாளில் சுமங்கலி பெண்கள் தர்ப்பணம் செய்யக்கூடாது. அதற்கு பதிலாக இறந்து போன அந்த பெண்ணுடைய தாய், தந்தை, மாமனார், மாமியார் நினைவாக கோவிலில் வழிபாடு செஞ்சுட்டு உணவு, தண்ணீர், உடை இதை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். ஆடி அமாவாசை சமையலுக்காக, அதாவது படையலுக்காக சமையல் செய்யக்கூடிய சுமங்கலி பெண்கள் வெறும் வயிற்றில் சமைக்கக்கூடாது, சாப்பிட்டுட்டு தான் சமைக்கணும். ஆடி அமாவாசை அன்று வீட்டை சுத்தம் செய்வது இதை செய்யக்கூடாது. முந்தைய நாளே வீட்டை சுத்தம் செய்து வைக்கணும். இதுவரைக்கும் இந்த பதிவில் ஆடி அமாவாசை நாளில் என்னென்ன பொருள்கள் தானம் கொடுத்தா நம்மளுடைய வாழ்க்கை சிறக்கும், அது குறித்த தகவலையும், எந்த செயல் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. வாழ்க பல்லாண்டு.